கும்பகோணம் நீராளி பாராமெடிக்கல் கல்வி நிறுவனத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிங்கப்பெண் அதிரடி படையை தொடர்பு கொள்வதற்காக பிரத்யேக எண்ணை வெளியிட்டிருக்கிறது தமிழக காவல்துறை. 1091 என்ற இலவச எண்ணை வெளியிட்டிருக்கிறது காவல்துறை. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். சிங்கப்பெண் அதிரடி படையை இந்த எண் மூலமா எப்படி பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம்? விவரங்கள். தமிழக முதல்வர் விஜயோட நேரடி கண்காணிப்பின் கீழே செயல்படக்கூடிய இந்த படைதான் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை. குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக மட்டுமே இந்த திட்டமானது துவங்கப்பட்டு தற்போது நடைமுறையில இருந்து வரக்கூடிய நிலையில தற்போது இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கான பிரத்யேகமான ஒரு உதவி எண்ணை தற்போது தமிழக காவல்துறையால் வெளியிடப்பட்டிருக்கிறது. 1091 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் தங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் எனவும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழக காவல்துறை இது குறித்து ஒரு விளக்கத்தையும் அளித்திருக்கிறது. குறிப்பாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை என்பது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும், அதே போன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக காவல் உதவியை வழங்கவும், பாதிப்பு அதிகம் ஏற்படக்கூடிய இடங்கள்ல கண்காணித்து வலுப்படுத்துவதற்காகவும் இந்த சிங்கப்பெண் அதிரடி படை என்ற திட்டமானது துவங்கப்பட்டு தற்போது நடைமுறையில் இருந்து வருவதாகவும், குறிப்பாக அவசர அழைப்புகளுக்கு விரைவான நடவடிக்கையினை மேற்கொள்வதற்காக தான் 1091 என்ற உதவி எண் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கான பிரத்யேக உதவி எண்ணாக தற்போது அறிவிக்கப்பட்டு 112 அவசர கால உதவி எண்ணுடன் இது ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலம் அவசர காலங்கள்ல தகவல் பரிமாற்றம் வேகமாக நடைபெறுவதுடன் சம்பவ இடத்திற்கு உடனடியாக காவல் உதவி வழங்கப்படுவதற்காக இந்த உறுதி செய்யப்பட்டு இந்த எண்களை வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் காவல் உதவியை எளிதாகவும் விரைவாகவும் பெறும் வகையில தான் இந்த 1091 என்ற ஒரே உதவி எண் மூலமாக நேரடியாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை தொடர்பு கொள்ளக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் உடனடியாக மாநில காவல் கட்டுப்பாட்டு அறை மூலமாக சம்பந்தப்பட்ட அந்த கால் அட்டெண்டிங் டெஸ்க் ஒன்று அமைக்கப்பட்டு இந்த மையம் 24 மணி நேரமும் வாரத்தினோட அனைத்து நாட்களிலும் செயல்பட்டு பயிற்சி பெற்ற காவலர்களாக கண்காணிக்கப்படுவதாகவும், கட்டுப்பாட்டு அறை மூலமாக புகார்களை பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்காக எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1091 உதவி எண்ணை 112 அவசர கால உதவி சேவையோட ஒருங்கிணைத்ததன் மூலமாக உடனடியாக தகவல் பரிமாற்றம் நடைபெற்று சம்பவ இடத்திற்கு அந்த காவல்துறையினர் விரைந்து அது தொடர்பான அவர்களோட புகார்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில தான் இந்த 1091 என்பது மூலமாக இந்த எண்ணை வடிவமைத்திருக்கிறார்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகள் தாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தொந்தரவு, வன்முறை, குடும்ப வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல், பின்தொடர்தல், மிரட்டல் அல்லது உடனடியாக காவல் உதவி தேவைப்படக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையிலும் தயக்கமின்றி இந்த 1091 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறும் தமிழக காவல்துறையினர் தரப்புல கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். சிங்கப்பெண் அதிரடி படையை தொடர்பு கொள்வதற்காக பிரத்யேக எண்ணை தமிழக காவல்துறையானது வெளியிட்டிருக்கிறது. அதன்படி 1091 என்ற இலவச எண்ணானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சிங்கப்பெண் அதிரடி படை பிரத்யேக எண்ணை வெளியிட்டிருக்கிறது காவல்துறை. மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையில் கூடுதல் பிரத்யேக அழைப்பு ஏற்கும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற காவலர்களால் இது கண்காணிக்கப்பட்டு செயல்படும் என்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள், குழந்தைகள் எதிர்கொள்ளும் தொந்தரவுகளுக்காக இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 1091 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கும்பகோணம் நீராளி பாராமெடிக்கல் கல்வி நிறுவனத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.